ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த புள்ளி என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ரா இது, இப்படி ஒன்று நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. என்ன இங்கே வர்றதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எதுவும் வீடியோ பார்த்துட்டு வந்தியா என்ன சண்டை போடுறது எப்படின்னு? ஏதோ லக்கில் பண்ணிட்ட, இன்னொரு தடவை அது நடக்காதுடான்னு மறுபடியும் இவனை அடிக்க வரப்ப மறுபடியும் எனக்கு ஒரு பஞ்சு விழுது. இதோட நிற்கலை, அந்த ஜாபை மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜாபை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாக்ஸிங்கில் இருக்கிறதுலே பேசிக் மூவ் இது தான். பட் சரியாக யூஸ் பண்ணால் எதிரியால் நம்ம பக்கத்திலே வர முடியாது. மற்ற பஞ்சஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸுக்கு கூக்ஜாவால் நம்பவே முடியல. அவன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க கிளாஸ்லேயே ஸ்ட்ராங்கான ஒருத்தனை தோக்கடிச்சு அவன் மேலே உட்காந்துருக்கான் இந்த சூஹியான். குவெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு புள்ளியை தோக்கடிச்சதால. கூக்ஜா உடனே டே இங்கேருந்து உடனே ஓடுறா, நீ ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் உன்னை கவர் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து எப்படியாவது ஓடி போயிருன்னு பழைய படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் மயங்கி விழுந்திருக்கான், அவ்வளோதான்டா, ஓவராக சீன் போடாதன்னு பேசிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கானுங்க. இவனுங்க தலைமறைவாக இருக்கானுங்க. பிகாஸ் அந்த புள்ளி அவனுக்கு கீழே இருக்க மொத்த பேரும் இவனை தேடி ஒரு வேட்டையே நடத்திக்கிட்டு இருக்கான். மறுபடியும் எந்த முகத்தை வச்சு நான் ஸ்கூலுக்கு போகிறது, என்ன பொழந்துருவானுங்களேன்னு இவன் வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான். கூக்ஜா, நீ எப்படா பாக்ஸிங் கற்றுக்கிட்ட, எப்படி சண்டை போடுறேன்னு கேட்டதுக்கு நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன்ப்பான்னு உருட்டுறான். இவன் கண்ணுக்கு முன்னாடி ஏற்கனவே பாக்ஸிங்கில் இவனுக்கு ஜாபு கார்டு ஒன்று இருக்கும். அதில் 100க்கு 97ன்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணதுனால அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கு போல. 100 வந்தால் என்ன ஆகும்னு குழப்பத்தில் இவன் இருக்கான். இந்த சண்டையில் ஜெயிச்சதுக்கு சிஸ்டம் இவனுக்கு என்ன ரிவார்டு கொடுத்துருக்குன்னு பார்க்குறான். அது என்னங்கிறத இப்போ காட்டலை. இவனுக்கு எப்படி தான் சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணுவானுங்க இந்த கார்டெல்லாம். இதே டைமில் இவனை புள்ளி பண்ணுற அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டான். போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளை போட்டு கொடுக்க போகிறேன்னு நினைக்கிற நேரத்தில் என்னடா பண்ண அப்படி எல்லாரும் உனதான் தேடுறாங்க, அவன் கூடலாம் எதுக்கு சண்டை போடுற, சரி உன்னை பார்த்ததை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ ஒழுங்காக வேகமாக வீட்டுக்கு போயிருன்னு இவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறான். பட் கொஞ்ச நேரத்திலே ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டானுங்க மற்ற புள்ளி பசங்க கிட்ட. ஹீரோவை மிரட்டி அவன் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிற நேரத்தில் எப்படியாவது இவனுங்க கிட்டே அடி வாங்கி முடிச்சிடணும், அவன் கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் அவன்னு நினைக்கிறது இந்த ஸ்கூலோட பெஸ்ட்டான பாக்ஸர். அவன் வந்த புதுசில் எல்லா சீனியர்ஸையுமே காலி பண்ணியிருக்கான். அவன் பேர் ஹாஜூன். அதே நேரத்தில் கரெக்டாக இவன் கிளாஸ்குள்ளே என்டர் ஆகுறான். இதுக்கு முன்னாடி ஹீரோவை புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்த பையன், வந்துட்டியாப்பா, இன்னைக்கு பாத்ரூமில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆர்வமாக பேசுகிறப்ப இவன் கண்ணை பார்த்ததுமே அவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். இவன் கிட்ட அடி வாங்கினது அவன் நீதானா, நிஜமாவே இந்த பையன் தான் உன்னை அடிச்சாதாடான்னு கேட்குறான். ஏன்னா அங்கே இருக்கிறதுலே நம்மால் தான் ஒல்லியாக சின்னதாக தெரியுறான். எதுக்காகடா நீ இவனை அடிச்சேன்னு கேட்டதுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்னோட குடும்பத்தை பற்றியே இவன் தப்பாக பேசிட்டான், அதனால தான் அடிச்சான் இவன் சொன்னதை கேட்டவன். அதனால இப்போ என்னடா பிரச்சனை, குடும்பத்தை பற்றி பேசினா அடிப்பியா, அப்படின்னா என்ன ஆடுறான்னு, உன்னால் என்ன முடியும்னு பார்க்கலான்னு இவன் பக்கத்திலே போய் நிற்கிறான். சூஹியான் பயந்து போய் அங்கே நிற்கிறப்ப, நீ என்ன அடிக்கலாட்டி நான் ஒன்று அடிப்பேன் பரவாயில்லையான்னு கேட்குறப்ப நிஜமாவே இவனை அடிக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இவன். உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஒருவேளை நீ என்னை அடிச்சனா நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன், ஒரே ஒரு தடவை அடி, இங்கேருந்து போயிடலான்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். இவனுங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சிஸ்டம் இவனுக்கு கொடுத்த ரிவார்டு இருக்குது. இந்த ரிவார்டை நான் இப்போ யூஸ் பண்ணலாமான்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அது என்ன கார்டுன்னே நமக்கு காட்டுறாங்க. ஒன்று ரெக்கவரி பீன், டிராகன் பால்ஸில் வர சென்சார் பீன் மாதிரி. கிட்டத்தட்ட இவனுக்கு அடிபட்டு எவ்வளோ மோசமான நிலமையில் இருந்தாலும் இவன் பாடி ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆயிரும். பட் ஒரு டைம் லிமிட் இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும்னு. அப்புறம் இன்னொரு கார்டு, சத்தமாக கத்தலான்னு ஒரு கார்டு, கிட்டத்தட்ட ஒரு ஹை பிச் மாதிரி. இந்த சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு கார்டும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். சண்டை போட்டாலும் இங்கே அடி வாங்குவேன், சண்டை போடலாட்டி இவன் கிட்ட அடி தான் வாங்க போகிறேன், அதுக்கு சண்டை போட்டு அடி வாங்கிட்டு போகிறேன்னு நினச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். பட் அவன் ஈஸியாக டாஜ் பண்ணுறான் எல்லா பஞ்சில் இருந்தும். இவன் ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர். ஒரு கட்டத்துக்கு மேலே டாஜ் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்கிறப்ப ஒரே அடியில் நம்மால் நாக் அவுட் ஆகி விழுந்துட்டான். கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப கூட அவன் அங்கே தான் நிற்கிறான். ஹீரோ எந்திரிச்சு மறுபடியும் அடி வாங்க போகிறோமோன்னு பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் காட்டுறப்ப, என்னடா பண்ணுற, நான் ஒன்றும் அடிக்க போகிறதெல்லாம் இல்லை, சரி வா ஒன்றா சேர்ந்து ஸ்மோக்கிங் பண்ணலான்னு கூப்பிட்றானுங்க. அடுத்த சீனில் இந்த ஸ்கூலில் இருக்கிறதுலே ரவுடி பசங்க எங்கே நின்று ஸ்மோக் பண்ணுவாங்களோ அதே இடத்துல இவனையும் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இங்கே வச்சு நம்மளை பொழக்க போகிறானுங்களோன்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் அந்த ஹாஜூன், மன்னிச்சிடடா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதான் அடிக்க மாட்டேன்னு, பட் நீ ரொம்பவே டேலண்டடான ஒரு ஃபைட்டராக இருக்க, பல வருஷமாக நான் பாக்ஸிங் எடுத்துக்கிட்டதுனால என் பாடி ஆட்டோமேட்டிக்காக உன் டேலண்ட்டை பார்த்து மூவ் ஆயிருச்சுன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு தெரியல நம்ம வாழ்க்கை இந்த ஒரு மூவ் மட்டும்தான் வரும்னு. ஈவன் வீட்டில் இருக்கப்போ கூட ஹீரோ அதை பற்றி தான் நினைக்கிறான். அவனை பற்றி கேள்விப்பட்ட ரூமர் எல்லாமே பொய்யா இருக்கே, அவன் மோசமானவன் கேள்விப்பட்டான், பட் இவ்வளோ நல்லவனாக நடந்துக்கிறான் நம்ம கிட்டன்னு யோசிக்கிறான். இந்த குவெஸ்ட்டை யார் தான் கொடுக்கறது, கடவுளா? அதோட எனக்கு கிடைக்கிற குவெஸ்ட்டுக்கு ரிவார்டாக கிடைக்கிற எல்லாமே சண்டை போடுறது ரிலேட்டடான ஸ்கில்ஸாக தான் இருக்குது. பாக்ஸிங் மூவ்ஸ், கண் பார்வை, உயரம், இந்த மாதிரி. ஒருவேளை இந்த குவெஸ்ட்டோட ஃபைனல் பாஸ் ஒரு யுத்தமாக இருக்குமோன்னு நினைக்கிறான்.
அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்ததும் கூக்ஜாவும் இவனும் பேசிக்கிறானுங்க. என்னடா இன்னும் இந்த ஸ்கூல் அமைதியாகவே இருக்கு. நான் கூட வந்ததுமே என்ன பொழக்க போறானுங்கன்னு நினச்சேனே. எதுவுமே நடக்கலைன்னு இவனுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவனோட புள்ளி அங்கே வரான். ஹாஜுன் அவனை ஸ்கூல் முடிஞ்சதுமே மீட் பண்ண சொன்னான். சொல்ல சொன்னது சொல்லிட்டேன், இங்கேருந்து கிளம்புறேன்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். சரி டைம் வந்துருச்சு, இப்பயாவது நம்மளை பொழக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறானுங்க. இவனும் ஈவினிங் அவங்க சொன்ன இடத்துக்கு போயிருக்கான். அது ஒரு பார். இவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃபேமஸான பசங்களும் பொண்ணுங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே இவனை புள்ளி பண்ண செரின் அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா. அந்த ஹாஜு நானா இவன் கிட்ட ஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணுறான்னு பச்சையாக தெரியுது. பட் இவன் மரமண்டிக்கு இது ஏறல. இவனை பாட்டு பாட அவனுங்க சொன்னதுக்கு எங்கே பாடாமல் விட்டால் பொழந்துருவானுங்களோன்னு நினச்சி மேலே ஏறி பாடுறான். இதுக்கு முன்னாடி இவனுக்கு ஹை பிச் சவுண்டுன்னு ஒரு ரிவார்டு கார்டு கிடச்சிருக்கும். அந்த கார்டை இப்போ யூஸ் பண்ணியிருக்கான். அங்கே இருக்கிற மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே விழுந்துட்டானுங்க, அந்த ஹாஜுன்னு சேர்த்து. எல்லாருமே அவனை பாராட்டுற மாதிரி தெரியுது. இப்போ தான் அவனுக்கு புரியவே ஆரம்பிக்குது, நிஜமாவே நம்மளை அடிக்க போகிறதில்ல போல, ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்கிறாங்கன்னு. இந்த ஸ்கூலோட மொத்த புள்ளிஸும் இவன் கூட சேர்ந்து ஒன்றா பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட இந்த ஹாஜுன்ட்ட பெர்மிஷன் கேட்குறான். இவன் ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறான் ஹாஜுன். இவனை பற்றி கேள்விப்பட்ட பொருள் எதுவுமே உண்மை இல்லை போல, இவ்வளோ நல்லவனாக இருக்கான்னு ஹாஜுன் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அடுத்த நாள் ரொம்பவே ஸ்கூலுக்கு ஹாப்பியாக கிளம்புறான். என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷப்பட்டு ஸ்கூலுக்கு போகிற தடவை இதுதான் நினைக்கிறேன். இனிமேல் என்னை யாருமே புள்ளி பண்ண மாட்டாங்க. ஹாஜியூனோட ஃப்ரெண்டு நான் தெரிஞ்சதுக்கப்புறமும் எவன் என்னை புள்ளி பண்ண போகிறான். ஏதாவது பிரச்சனைனாலும் நான் அவன்கிட்ட போய் சொல்லிடலான்னு சின்ன பையன் மாதிரி நினைக்கிறான். இப்போ வரைக்கும் இவனோட குவெஸ்ட் சிஸ்டம் பிளாங்காக தான் இருக்குது. எந்த குவெஸ்ட்டும் உங்களுக்கு இல்லைன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஹாஜூனை இவன் ஸ்கூலில் மீட் பண்ணுற டைம் அப்போ அந்த சிஸ்டம் இவனுக்கு ஒரு புது குவெஸ்ட்டை கொடுக்குது. இதோட ரிவார்டு ஒரு பிளாட்டினம் கார்டு. இதுக்கு முன்னாடி இவன் வாங்கின கோல்டை விட பல மடங்கு வேல்யூபிளான ஒன்று. அப்படி என்னடா டாஸ்க்குன்னு பார்த்தா இந்த ஹாஜுனை 3 நாளைக்குள்ளே தோக்கடிக்கணும். ரிவார்டாக ஒரு பிளாட்டினம் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லுது சிஸ்டம். இவனால் நம்பவே முடியல. மொதல் விஷயம், இந்த சிஸ்டம் இவனை நல்லது பண்ண வைக்கிதுன்னு நினைக்கிறான். பட் இந்த ஹாஜுன் கெட்டவன் இல்லைங்கிறத தெரிஞ்சும் எதுக்காக நான் இவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறான். ரெண்டாவது, அவன் ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர். பட் நம்ம ஆளுக்கு பாக்ஸிங்கில் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் தெரியும். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியா. ஆனால் சிஸ்டம் இவனுக்கு ஷார்ட்கட்டும் கொடுக்குது. மெயின் குவெஸ்ட் மட்டும் இல்லாமல் கூடயே நிறைய சைடு குவெஸ்ட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. அதெல்லாம் முடித்து லெவலப் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் குவெஸ்ட்டை விளாடலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அன்றைக்கி லஞ்ச் பீரியடில் கேன்டீனில் இவனும் கூக்ஜாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றானுங்க. இவனை பற்றின ரூமர்ஸ் எதுவுமே உண்மை இல்லை. நான் எதுக்காக அடிக்கணும், நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸாக வேற மாறிட்டோம். இப்படியே போனாலும் என்னால் அவனை தோக்கடிக்கவே முடியாதுன்னு இவனை பொழக்கிறது எப்படின்னு அவனுக்கு எதிராகவே உட்காந்து இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கூக்ஜாலாம் பேச்சு மூச்சு இல்லாமல் உட்காந்துருக்கான். இந்த ஸ்கூலில் இருக்கிறதுலே பெரிய ரவுடியை நம்ம கூட ஏன்டா உட்காந்து சாப்பிட வச்சுருக்கேன்னு. இவனுக்கு நடக்கிற விஷயம் ஒன்றும் புரியல. பட் அந்த ரவுடி இங்கே இருக்கிறதுலே இவன் கிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறான். நான் போய் முதல்ல பிளேட்டை வச்சுறேன், நீங்கள் சாப்பிட்டு பொறுமையாக வாங்கன்னு ரொம்பவே அன்பாக சொல்லிட்டு போகிறான். ஹீரோக்கு தோன்றதெல்லாம் முதல்ல எதுக்காக நான் கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும். என்னோட கோலே ஸ்கூல் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறது தான். அதனால் கொஸ்ட்டு என்கிட்ட இல்லாட்டியும் ஹாஜுன் என்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் என்னோட ஸ்கூல் லைஃப் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சரி பேசாமல் கொஸ்டெல்லாம் கேன்சல் பண்ணிட வேண்டிதான். எப்படிலாம் நினச்சிட்டு இவனும் சாப்பிட்டு முடிச்சு அவன் புது ஃப்ரெண்டை பார்க்க ஆர்வமாக போகிறான் வெளியே. பட் இவன் அவனோட பழைய புள்ளியை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லாத அளவுக்கு வைலன்ஸ் இவன் கண்ண முன்னாடி நடக்குது. அந்த பொண்ணு செரின், என்ன நீ இவனை நல்லவன் நினச்சல, இங்கே இருக்கிறவங்களே இவன் தான் மோசமானவன். எதுக்காக அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நம்ம ஸ்கூலில் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுவானுங்களே பசங்க கிட்ட இருந்து. ஆமாம், என்கிட்ட கூட கலெக்ட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு என்ன இப்போன்னு ஹீரோ கேட்டதுக்கு, அதை கலெக்ட் பண்ணுறதே உன் ஹாஜுனுக்காக தான்டா. இவங்க கலெக்ட் பண்ணுற மொத்த மணியும் இவனோட பாக்கெட்டுக்கு தான் போகும். சரி உனக்கு என்ன பிரச்சனை, உன்னதான் அவன் நல்லா பார்த்துக்கனால ஜாலியாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இவன் திரும்பி பார்க்குற நேரத்தில் அவன் புது ஃப்ரெண்ட் ஹாஜன், வந்துட்டியாப்பா இன்னைக்கே வெளியே போகலாமான்னு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறான். பட் அவனோட இன்னொரு கையில் ஒருத்தனை பொழந்துக்கிட்டே இவன் மிரண்டு போய் எதுக்காக என் கூட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாடான்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு, இதெல்லாம் ஒரு சந்தேகமா, நீ ஒரு நல்ல பாக்ஸர், அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இந்த பசங்களாம் புள்ளி பண்ணி தெரு சண்டை போட தான் லைக்கு, ஆனால் நீ திறமசாலியாக இருக்கேன்னு சொல்கிறான். இப்போ தான் புரியுது, இவன் நல்லவங்கிறதுனால நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கல. நம்மளும் இவனை மாதிரி நல்லா சண்டை போடுற புள்ளி நினச்சி தான் நம்ம கூட பழகியிருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சண்டை போட தெரியாதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக பொழப்பாங்கிறத தெரிஞ்சு இவன் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ கூட விடாமல் அந்த ஹாஜன் இவனை உலுக்கி எடுக்கிறான். என்ன பிரச்சனைடா அவனுக்கு, நல்லா தானே இருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, சடனாக எனக்கு அழுகணும்னு போல இருக்கு. அழுதுக்கவான அந்த இடத்துல டோட்டலாக உடஞ்சி போய் விழுறான். அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு பார்க்கில் இவனுக்கு தெரிஞ்ச ஜாபை மறுபடியும் பண்ணி பார்க்குறான். எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் 3 நாளில் அவனை தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மூவை யூஸ் பண்ணி தோற்று போயிருக்கான். அவனை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யோசிக்கிற நேரத்தில் ஒரு கும்பல் இவனை அப்ரோச் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்கள் கிட்ட டாக்ஸியில் போகிறதுக்கு பணம் இல்லை, உங்கள் கிட்ட பணம் இருந்தால் கொடுக்குறீங்களான்னு அவனுக்கு கேட்டதுக்கு,
நானே பிச்சை எடுக்கிற நிலமையில தாங்க இருக்கேன். நீங்க கிளம்புங்கன்னு உங்கள விரட்டி விட தான் பார்க்குறான். ஆனா அந்த கும்பலோட லீடர், "டேய் தம்பி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். நாங்க உன்ன கொள்ளையடிக்க முயற்சி பண்றோம்டா. மரியாதையா பணத்த குடுன்னு" கேட்டதுக்கு, அப்பவும் என்கிட்ட பணம் இல்லன்னு கைய விரிச்சிடுறான். "நீ அந்த மாரி டைப்பாடா? அடி வாங்குனா தான் பணத்த குடுப்பேங்கிற டைப்பு? சரி அப்ப வாங்கிக்கோன்னு" இவன பஞ்ச் பண்ண வர டைம்ல, நம்மாளு அன்கான்ஷியஸா அவனுக்கே தெரியாம அந்த பாக்ஸிங் ஜாப்ப யூஸ் பண்ணியிருக்கான். இவனுக்கு சில்லி மூக்கு உடைஞ்சிருச்சு. பேசிக்கிட்டு இருக்கப்பயே அடிக்கிறியாடான்னு அவன் மூக்க பிடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல, இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அவனோட ஜாப் ஸ்கில் 100க்கு 97ன்னு இருந்திருக்கும். இப்ப 100க்கு 100ன்னு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதும், அவனோட ஜாப் லெவலப் ஆயிருக்கு. மறுபடியும் அந்த லீடர அடிக்கிறப்ப இந்த தடவ அவன் மூக்கு உடையல. டோட்டலா கீழ விழுந்துட்டான் நாக் அவுட் ஆன மாதிரி. மனுஷங்க மேல அவன் ஸ்கில்ல யூஸ் பண்றப்ப, அது லெவலப் ஆயிக்கிட்டே இருக்கும் போல. இந்த டைம்ல இவன் சிஸ்டம் புதுசா ஒரு சைடு குவெஸ்ட் குடுத்திருக்கு. இங்க இருக்கிற 5 கேங்ஸ்டர்ஸையும் நீங்க பொளக்கணும். ரிவார்டா ஒரு சில்வர் கார்ட் குடுக்குறோம். அதோட ஒரு ஹிடன் ரூல்ஸும் இருக்குன்னு போட்டிருக்கு. என்னது 5 பேர பொளக்கணுமா? வாய்ப்பே இல்ல. நான் கிவ் அப் பண்ணிடலான்னு இவன் நெனைக்கிற நேரத்துல, அந்த 5 பேரும் பாயிறானுங்க. இதுக்கு மேல விட்டு குடுக்குறதுல பிரயோஜனமே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவனோட டேங்க் டாப் பனியன ஒரு ஜோக்கர் மாரி மாட்டிக்கிட்டு இவனும் சண்டைக்கு நிக்கிறான். பழைய தெலுங்கு படத்துலலாம் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு கத்திட்டு கொலவெறியோட ஓடி வர மாதிரி நம்மாளு உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடான்னு கத்திட்டு சண்டைக்கு போறான். இவனுங்களோட லீடர் எந்திரிச்சு மறுபடியும் அடிக்க வர மாதிரி தெரியுது. எப்படி ஒரே மூவ் வச்சு என்னால் ஒரே டைமில் 5 பேருக்கு எதிராக சண்டை போட முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் தனக்கே தெரியாமல் அந்த ஜாபை யூஸ் பண்ணுறப்ப அவன் கண்ணை திறந்துக்கிட்டே நாக் அவுட் ஆகி விழுந்து கிடக்குறான். இவன் அடியாளுங்களா சுற்றி நின்று இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கீழே விழக்கூடாது, தோத்துறக்கூடாது, நீங்கள் நம்ம கனவுகள் என்ன ஆகுறது, நம்ம ஆசைகள் லட்சியம் ஏதோ உன்னதமான கொள்கைக்காக போராடுற ரேஞ்சுக்கு பேசுகிறானுங்க. ஹீரோ உறைஞ்சு போய் நின்ட்டான். அந்த சிஸ்டமில் 5 கேங்ஸ்டர்ஸில் ஒருத்தர் காலின்னு காட்டுது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டனா இவன் நடுங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில், டேய் வாய முர்றா, நீ அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை, தாடையில் அடி வாங்கினதால எங்கால் நாக் அவுட் ஆகி விழுந்துட்டான், அவ்வளோதான், மயக்கத்தில் தான் இருக்கான், உன்னை கொல்லாமல் விட மாட்டோண்டான்னு அவனுக்கு சண்டைக்கு ரெடி ஆகிற டைமில், ஓ அப்போ தாடையில் அடிபட்டா நாக் அவுட் ஆயிடுவானுங்களா? இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நீ இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். பட் இருந்தாலும் நம்மால் ஓட தான் செய்கிறான். அவனுங்களும் துரத்திட்டே வரானுங்க. போகிறதுக்கு வழியே இல்லாத ஒரு முட்டு சந்தில் மாட்டுற மாதிரி தெரியுது. ரொம்பவே குறுகலான சந்து. கொஞ்ச நேரம் ஓடினதுக்கே இவனுக்கு மூச்சு வாங்கிருச்சு. இந்த நிலமையில தான் இருக்கு இவன் பாடி கண்டிஷன். இருந்தாலும் இவன் கிட்ட அந்த ரெக்கவரி பில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பழைய ஸ்ட்ரென்த்துக்கே வந்துடுறான். இதுக்கு மேலே நீ ஓடுறதுக்கு இடமே இல்லை தம்பி. நான் அடிக்க வர டைம் இவன் அங்கே வச்சு இவன் பாக்ஸிங் ஜாபை யூஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக ஜாபுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட்டான அட்டாக். அதோட பல பேரோட சண்டை போடுறப்ப சில பேர் சைடில் இருந்தும் பின்னாடி இருந்தும் கூட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இவன் குறுகலான சந்தில் இருக்கிறதால நேருக்கு நேராக இருந்து மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க முடியும். சுற்றி வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் கிட்ட இருக்கிற ஜாப் ஸ்கில்லுக்கு இது ஒரு பக்காவான இடம். இவனை சுற்றி இருக்க லொக்கேஷனையும் இவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சண்டையில் இவன் ஜெயிக்கிறான், மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு. இந்த கொஸ்ட்டை இவன் முடிச்சதுக்கப்புறம் தான் சிஸ்டம் ஒரு உண்மையை சொல்லுது. ஒரு ஹிடனான ரூல்ஸ் வச்சுருந்துருப்பாங்க, ஒரே ஒரு அடி கூட வாங்காமல் இந்த சண்டையில் ஜெயிக்கணும்னு. அதே மாதிரியே இவனும் பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு கோல்டு கார்டு கிடைக்குது. போடு கோல்டு கார்டா, கண்டிப்பாக அது ஒரு ஃபைட்டிங் மூவாக தான் இருக்கும்னு இவன் ஆசையாக பார்க்குற நேரத்தில் அந்த கார்டை பார்த்து ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறான். அது என்ன கார்டுன்னு இப்போ காட்டல. அடுத்த நாள் ஸ்கூலில் சோகமாக தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இன்னைக்கு தான் 3வது நாள். 8 மணி நேரம் தான் இருக்குது இந்த நாள் முடிகிறதுக்கு. என்கிட்ட கோல்டு 2 சில்வர் ஒரே ஒரு பிரான்ஸ் கார்டு தான் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் கழட்ட முடியாதுன்னு நினைக்கிறான். மறுபடியும் என்னோட பாஸ்ட் லைஃபுக்கு போகிறதுக்கு நான் விரும்பலைன்னு இவன் டெடிக்கேட்டடாக இருக்கிறப்ப இவன் சோகமாக இருக்கிறத பார்த்த இவன் ஃப்ரெண்டு கூக்ஜா, என்னப்பா மறுபடியும் எனக்கு கிஸ்ஸு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இவனை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இல்லை, கூக்ஜாவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவன் சண்டை போடணும். யாருக்காகவும் நிற்கவே கூடாதுன்னு இவனுக்குள்ள ரூல்ஸ் இருந்தோம். இவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அடி வாங்கும்னு தெரிஞ்சு கூட இவனுக்காக அந்த இடத்துல குரல் கொடுத்துருக்கான். இவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இதே டைமில் அந்த ஹாஜுனும் இங்கே வந்துடான். பாவன் கேன்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்லான்னு இவன் கூப்பிட்ற டைமில் ஒரு பையன் ஒரு பொண்ணோட கடலை போட்டுக்கிட்டே வந்து அவன் கையில் இருக்க ஐஸ்கிரீமை தெரியாமல் இவன் மேலே சிந்திடுறான். ஹாஜுன் ஒரு பேய் மாதிரி திரும்பி பார்க்குறான். இவனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருக்கான். மொத்த கிளாஸும் இதை மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாஜுன் அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட பேசுகிறப்ப நம்மால், டே புறம்போக்கு, மரியாதையாக அவன் மேலேருந்து கையேடுறா, அவ்வளோதான் உனக்கு லிமிட்டுன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் அவனே. டே சூஹியான், என்ன சுயநினைவில் தான் பேசிக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு உனக்குன்னு கேட்டதுக்கு, டேய் பொத்திட்டு இப்போ கை எடுக்க போறியா இல்லையான்னு கண்ட மெடிக்க அவனை கழுவி ஊத்துறான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் புதுசாக கிடச்ச கோல்டு கார்டு மேலே இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.